சுவாமியே சரணம் ஐயப்பா. பக்தர்களே, ஐயப்பன் விரதத்தின் 21வது நாளில் நமக்கு நினைவூட்டப்படும் ஒரு ஆழமான உண்மை அன்னதானத்தின் மகத்துவம். அன்னமிடுவது என்றால் வெறும் உணவு கொடுப்பது அல்ல, அது ஒரு மனிதன் உள்ளத்திலிருந்து பிறக்கும் செல்வம் மற்றும் அன்பின் வடிவம், கருணையின் உயர்ந்த வெளிப்பாடு. ஒரு சுவாமி ஒருவருக்காக ஒரு கைப்பிடி சாதம் கொடுத்தாலும் கூட அதில் ஒரு பெரிய தியாகமே உள்ளது. ஏனெனில் இந்த 48 நாள் பயணத்தில் நாம் சாப்பிடுவது கூட குறைவாக இருந்தாலும், ஆனால் பசித்தவர்களுக்கு பகிர்வது நமக்கு நிறைவாக இருக்க வேண்டும். அந்த பகிர்வுதான் நம்முடைய விரதத்தை மேலும் பவித்திரமாக்கும். அன்னதானம் செய்தால் அதன் பயன் உடல் மட்டும் அல்ல, நல்ல மனதையும் தொடும். ஒரு பசித்த மனிதனின் கண்களில் வரும் நன்றி கண்ணீர், அதுவே உண்மையான பிரார்த்தனை. அதுவே ஐயப்பன் அருளின் வடிவம். ஐயப்பனின் ஒரு போதனை இருக்கிறது: தர்மம் செய்யும் கை கடவுளை தேடும் வாய்ப்புக்கு சமம். அன்னதானம் செய்வோருக்கு வாழ்க்கையில் எப்போதும் இறைவனின் அருள் தாழ்வதில்லை என்று புராணங்கள் கூறியுள்ளது. சபரிமலையின் பயணத்தின் போது சுவாமிகள் ஒன்றாக அமர்ந்து அன்னதானம் உட்கொள்ளும் அந்த தருணத்தில், அது வெறும் உணவல்ல, அது தனி குடும்பம் அல்ல, அது ஒன்றுபட்ட இதயமே. அது ஐயப்பனுக்குள் சரணாகதி ஆவது என்ற ஒற்றுமையின் அர்த்தம். இன்று நாள் 21 பயணத்தில் ஒரு சிறிய செயல் கூட போதும். ஒருவருக்கு வாழைப்பழம் கொடுங்கள், ஒரு தண்ணீர் பாட்டில் கொடுங்கள், பசித்தவருக்கு ஒருவருக்கு உணவு கொடுங்கள். அப்படிச் செய்தால் அதுவே அன்னதானம், அதுவே கருணை, அதுவே உண்மையான சேவை. சுவாமியே சரணம் ஐயப்பா. அருளும் கருணையும் எல்லா சுவாமிகளின் வாழ்க்கையிலும் நிலைத்திருக்கட்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் செய்து பாபு BK சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம்.